ருத்ரன் தன்னை நோக்கி வர்றத உணர்ந்த சிவன்யா பின்னாடியே நகர்ந்துகிட்டே போனா. அவளுக்கு அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் ஏதாவது நடந்துருமோன்ற பயம். அவளால மறுபடியும் அந்த வலியெல்லாம் தாங்கவே முடியாதுன்னு நினைச்சுவ. கண்கள்ல நீர் தழும்ப நின்னா. அவளை அடைய முன்னோக்கி வந்து கொண்டிருந்த ருத்ரன் அவளுடைய கண்கள்ல கண்ணீரை கண்டவுடன் அதே இடத்துல நின்னுட்டான். பிறகு அவளுடைய முகத்தை கூட திரும்பி பார்க்காம மறுபக்கம் நின்னவன், என்ன விரும்பாத பொண்ணு நீ. அது மட்டும் இல்ல, பணத்தை மட்டும் முக்கியமா நினைக்கிற பொண்ண நான் எப்பவுமே தொடமாட்டேன். அவளை மனசளவுக்கு கூட நான் நினைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் இன்னும் தாழ்ந்து போகல. அதுவும் இல்லாம நீ என்னோட தங்கச்சிய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுவ. உன்கிட்ட நான் ஆசைப்பட்டு வந்தா அது எனக்குத்தான் அசிங்கம். கிளம்புடி, என் ரூம்ல இருந்து முதல்ல வெளியில போ என்றவன் கதவை திறந்து விட்டான். அவன் பேசிய வார்த்தைகள்ல துடிச்சு போனா சிவன்யா. மேல ஒரு வார்த்தை கூட பேசாம கண்கள்ல நீரோட அறையை விட்டு வேகமா வெளியே வந்தா. அப்படி போனவளுக்கு வெண்பாவோட அறைக்குள்ள மறுபடியும் போக மனசு இல்ல. ருத்ரன் தனக்குன்னு கொடுத்த அறைக்குள்ள போனவன் கதவை சாத்திட்டு அந்த கதவுலையே சாஞ்சபடி ஒரு மூச்சு அழுதான். தன்னை விரும்பாத பொண்ண தொடமாட்டாராம். அன்னைக்கு மட்டும் ஏன் தொட்டாராம்? பெரிய இவர் மாதிரி பேசுறாரு. நானா இவரை விரும்பலன்னு இவருக்கு தெரியுமா? இவரோட தங்கச்சியோட நிலைமைக்கு நானா காரணம்? நான் வெண்பாவை வினித் கிட்ட நெருங்காம எவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டேன். ஆனா அவதான் என் பேச்சு கேட்கவே இல்லையே. அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த வீடியோவை நானா எடுத்தேன்? இல்ல நான் எடுப்பேனா? இவர் மட்டும் என்னை நம்பாம இருப்பாராம். இவர் மட்டும் என்னை காதலிக்கிறாரா? காதலிக்கிற பொண்ணு மேல நம்பிக்கை இல்லாம இருந்தா எப்படி என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவ அப்படியே தரையில படுத்தபடி அழுதுகிட்டே தூங்கினான். அடுத்த நாள் கண்ணு விழிச்சவ இனி ருத்ரனோட பேச்சையெல்லாம் மனசுல வாங்கிட்டு மனசை சங்கடப்படுத்திக்க கொள்ளக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தா. குளிச்சுட்டு வேற உடைக்கு மாறி மறுபடியும் வெண்பாவோட அறைக்கு வந்தா. இப்போ ஸ்டெல்லா டியூட்டி மாறி மேரி வந்திருந்தா. அவளை பார்த்து புன்னகைத்தபடி வெண்பாவுக்கு தேவையான துணிகளை எடுத்துக்கிட்டு வந்து அவளுடைய உடைகளை மாற்ற தயாரானா சிவன்யா. அதை பார்த்த மேரி பதறினா. மேடம், நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? கொடுங்க, நானே பண்றேன். இத்தனை வருஷமா இவங்களுக்கு நான் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சிரமம் இல்லை, கொடுங்க என்றபடி சிவன்யாவோட கையில இருந்த வெந்நீர் பாத்திரத்தை துணிகளையும் வாங்கினா மேரி. ஆனா சிவன்யாவும், நீங்க இத்தனை வருஷம் நீங்க பண்ணிருக்கலாம், ஆனா இனி நானே பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க எனக்கு உதவி மட்டும் பண்ணா போதும் என்றவளை ஆச்சரியத்தோட பார்த்தா மேரி. இத்தனை வருஷத்துல வசுந்தரா இந்த வேலையை செஞ்சதே இல்லை. வசுந்தராவும் வெண்பாவுக்கு நெருங்கிய தோழின்னு அவ கேள்விப்பட்டிருக்கா. ஆனா விருந்தாளி மாதிரி எப்பவாவது ஒரு தடவை அறைக்குள்ள வருவா. அவ வரும்போது நம்ம வெளியே போயிடணும். 10 நிமிஷம் இந்த அறைக்குள்ள இருப்பா, உடனே வெளில போயிடுவா. இதையே வழக்கமா வச்சிருந்தா வசுந்தரா. ஆனா யாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயம் அதுல இருந்தது. வசுந்தரா வெண்பா கிட்ட இது வரைக்கும் பேசினதே கிடையாது. 10 நிமிஷம் அறைக்குள்ள வெறுமனே இருந்துட்டு வெளியில போயிடுவா. அவளுக்கு வெண்பா சீக்கிரமா குணமாகறதுல துளி கூட விருப்பம் கிடையாது. வெண்பா எழுந்து வந்தா அவ செஞ்ச தவறு வெளிப்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம் வேற இருந்தது. இப்படியே வெண்பா படுத்துட்டு இருந்தா ருத்ரனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது அவ நினைவு. ஆனா இப்போ சிவன்யா வெண்பாவுக்கு உடைகளை கழட்டி அவளுடைய உடலையெல்லாம் மென்மையா தொடச்சு விடுறத மேரி பார்த்துக்கிட்டே இருந்தா. ஒரு அம்மா கூட இந்த அளவுக்கு பொறுமையா செய்வாளா அப்படிங்கிறது தெரியாது. அவ்வளவு அழகா நேர்த்தியா அருவருப்பே இல்லாம வெண்பாவை தயார் பண்ணா சிவன்யா. அதை கண்ட மேரியோட கண்கள்ல நீர் கோர்த்தது. எவ்வளவு அன்பான பொண்ணு, இவளையா இந்த வீட்டுல வச்சு சித்திரவதை பண்றாங்க என்று நினைச்சா. ஏதோ தோன்ற, ஏமா நீங்க ருத்ரனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என்று கேட்ட மேரிய சிவன்யா கூர்ந்து பார்த்தா. ஆனா அவகிட்ட எதுவுமே பேசாம மௌனமா ஆமாம் என்று மட்டும் தலையை ஆட்டினான். அப்போ நீங்க ருத்ரண்ண சார ரொம்ப காதலிச்சிருக்கீங்க இல்லையா? அதனாலதான் அவருடைய தங்கச்சிய இப்படி பார்த்துக்க முடியாது உங்களால என்று கூறியவள் வெண்பாவுக்கு தேவையான உடைகளை மாற்ற சிவன்யாவுக்கு உதவி பண்ணான். வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை படுக்க வச்சுட்டு அவளுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா சிவன்யா. அங்க மேரி இருக்கிறத அவ கண்டுக்கவே இல்லை. வெண்பா, நீ சீக்கிரமா குணமாகணும். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் உன்னால மட்டும்தான் தீர்க்க முடியும். சீக்கிரமா எழுந்து வா. உங்க அண்ணா உனக்கு பிடிச்ச ஒருத்தரை உன்னை பார்க்கறதுக்காக இங்க வரவழைக்க போறாராம். அவரை உனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு உன்னை பிடிக்குமான்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது வெண்பா.
நான் என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அதை நீ எப்பவுமே மறந்துடாத. வினித் உன்னை எப்படி பார்க்கறாருன்னு எனக்கு தெரியாது. அவர் உன்னை பார்த்துக்கிறத கவனிச்சுதான் உன்னை அவர் உண்மையா விரும்புறாரா இல்லையாங்கிறதே எனக்கு சொல்ல முடியும். ஆனா வெண்பா, எந்த காலத்திலையும் நான் உனக்கு எந்த கெடுதலும் பண்ணதே இல்லை, பண்ணவும் மாட்டேன். இதை எப்பவுமே நீ நம்பியே ஆகணும் என்றபடி அவருடைய கைகளை இறுக்கமா பிடிச்சா. அந்த வினாடி வெண்பாவுடைய விரல்கள் மறுபடியும் அசைஞ்சது. அதை பார்த்த சிவன்யாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அன்னைக்கு ஒரு விரல் மட்டும்தான் அசைஞ்சதா ருத்ரன் சொன்னான். ஆனா இன்னைக்கு தொடர்ந்து 2-3 விரல்கள் கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் வரைக்கும் அசைச்சுக்கிட்டே இருந்தது. அதை பார்த்த மேரிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உடனே ஓடி போய் ருத்ரனை அழைச்சிட்டு வந்தா. ருத்ரன் வந்ததும் சிவன்யாவை அவ படுக்கையிலிருந்து எழுந்து ஓரமா நின்னுக்கிட்டா. உள்ள வந்த ருத்ரனும் தன்னோட தங்கையோட கரங்களை மென்மையா பிடிச்சிட்டான். வெண்பா, வெண்பா என்று அவளுடைய கைகளை எடுத்து தன்னோட கண்களை ஒற்றிட்டு கண்ணீர் வடிச்சான் ருத்ரன். அதை பார்த்த சிவன்யாவுக்கு இதயமே உடைஞ்சது. வெண்பா, போதுண்டி, சீக்கிரமா எழுந்து வா. உங்க அண்ணா எவ்வளவு துடிக்கிறார் பாரு. அதை என்னால பார்க்கவே முடியல வெண்பா. அவருக்காகவாவது நீ சீக்கிரமா எழுந்து வரணும்னு மனசார வேண்டிக்கிட்டா. அதே சமயம் அறைக்குள்ள வந்த வசுந்தரா சிவன்யா அழுதுகிட்டே ஓரத்துல நிக்கிறதையும் ருத்ரன் தன்னோட தங்கையோட கைகளை பிடிச்சு அழுகிறதையும் பார்த்து ஒரு வினாடி திகைச்சு போனான். என்னாச்சு என்று மேரி கிட்ட செய்கையோட கேட்டா வசுந்தரா. உடனே வசுந்தராவுக்கு பக்கத்துல வந்த மேரி, ஒண்ணுமில்ல மேடம், வெண்பாவோட கைவிரல்கள் இப்போதான் அசைஞ்சது, அதனாலதான் ருத்ரன் சார் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு என்று மெதுவான குரல்ல சொன்னான். வசுந்தராவுக்கும் இது ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். வெண்பாவோட வேகத்தை பார்த்தா சீக்கிரமா கண்ணை விழிச்சிருவா போல இருக்கே என்று அவளுடைய மனசு சொல்லுச்சு. சிவன்யாவை திரும்பி பார்த்தா. சிவன்யா இப்போ வசுந்தராவை பார்த்தா. இப்போ வசுந்தராவோட அம்மா அவளுக்கு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அவளை பார்த்து அழகா ஒரு புன்னகை பூத்தா வசுந்தரா. அதை பார்த்தவ சிவன்யாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது வசுந்தரா தானா? தன்னை பார்த்தா அவசரிக்கிறா என்று நினைச்சபடி அவளையே பார்த்துட்டு இருந்தா. வசுந்தராவோட புன்னகை விரிந்தது. ருத்ரன் பக்கத்துல போய் நின்று, சீக்கிரமா குணமாயிடுவா ருத்ரன், நீங்க கவலைப்படாதீங்க என்றபடி அவள் ருத்ரன் பக்கத்துல போய் சிவன்யாவை நக்கலோட பார்த்து சிரிச்சபடி அவனுடைய தோள்களை மெதுவா தொட்டா. அதை கண்ட சிவன்யாவுக்கு கோபம் வந்துச்சு. ஏன் இவளுக்கு தூரத்துல நின்று பேச தெரியாதா? அவளுடைய தோலை பிடிச்சுதான் இதை சொல்லணுமா என்றபடி மனசுல கோபப்பட்டா. வசுந்தராவை பார்த்து முறைச்சா சிவன்யா. ஆனா வசுந்தராவோ ருத்ரன் கிட்ட நெருக்கமா இருக்கிறது போல காட்டிக்கிட்டா. ருத்ரனோட தோலை தட்டி கொடுத்தா. இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய நிலையில ருத்ரன் இல்லை. திடீர்னு நினைவு வந்தவனாக மருத்துவருக்கு உடனே கால் பண்ணான். மருத்துவர் அவன் சொன்னதை கேட்டுட்டு ஒரு பிசியோதெரபிஸ்ட நாளையிலிருந்து அனுப்புறதா சொல்லிட்டு போனை வச்சாரு. ருத்ரனுக்கு இப்போ முழு நம்பிக்கை வந்திருந்தது. சீக்கிரமா வெண்பா கண்ணு முழிச்சிடுவான்னு மன நிம்மதியோட நினைச்சவன் கலங்கிய கண்களோட அறையை விட்டு மெதுவா வெளியே போனான். ருத்ரன் வெளியில போனதும் வசுந்தரா சிவன்யாவை பார்த்து, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், என்னோட அறைக்கு வரையா என்றபடி வெளியில போனான். சிவன்யாவுக்குமே இப்போ வசுந்தரா கிட்ட பேச வேண்டிய அவசியம் இருந்ததுனால அவளும் வசுந்தராவை பின்தொடர்ந்தா. வசுந்தராவோட அறைக்குள்ள போனதும் அவ கதவை மூடினான். இங்க பாரு சிவன்யா, ருத்ரன் வெண்பா கிட்ட உன்னை அனுப்பி வச்சதுக்காக அவர் உன்னை காதலிக்கிறாருன்னு தப்பு கணக்கு போடாத. நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். ருத்ரனுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும், என்னதான் பிடிக்கும். வெண்பா என் கூட எப்படி பழகினாலோ அதே மாதிரிதான் உன் கூடயும் பழகிருக்கா. ஒருவேளை நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணா வெண்பா நல்லபடியா குணமாவான்னு நம்பிதான் ருத்ரன் வெண்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு போய் விட்டுருக்காரு. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ருத்ரன் கிட்ட நெருங்கி பழகலான்னு கனவு கூட காணாத. என்னையும் ருத்ரனையும் பிரிக்க யாராலையும் முடியாது என்று கடினமான குரல்ல பேசினா வசுந்தரா. அதை கேட்ட சிவன்யாவுக்கு தலையிலேயே அடிச்சு கொள்ளலாம் போல இருந்தது. ருத்ரனோட பொண்டாட்டிக்கிட்டே வந்து ருத்ரனை நெருங்க வேண்டாம்னு சொல்றான், இவ என்ன லூசா என்பது போல அவளை பார்த்தா. என்னமோ இப்போ வசுந்தரா கிட்ட அடங்கி போக அவளுக்கு தோணல. அவளை நேரா பார்த்த சிவன்யா தான் கழுத்துல இருந்த தாலியை எடுத்து அவ முன்னாடி நீட்டினா. இது ருத்ரன் என் கழுத்துல தான் கட்டியிருக்காரு, உன் கழுத்துல அவர் கட்டலையே. அப்போ நான் தானே அவருடைய பொண்டாட்டி, நீ இல்ல. யாரு வேணாலும் ருத்ரனை காதலிச்சிருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அக்னி சாட்சியா அவர் கையால தாலி வாங்கி கொண்டவன் நான் மட்டும்தான்.
அவர் பழிவாங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டாரோ இல்ல ஆசையோட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா எது நடந்தாலும் நான் தான் அவருடைய பொண்டாட்டி. அது காதல் பொண்டாட்டியா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. என்ன மீறி நீ ருத்ரன் கிட்ட நெருங்க முடியாது வசுந்தரா. அப்படியே நெருங்கி போனாலும் உனக்கு பேரு ஆசை நாயகியே தவிர பொண்டாட்டி இல்லை. அந்த ஒழுக்கமான வாழ்க்கைய வாழணும் பொண்டாட்டிங்கிற மரியாதையோட. இப்படி ஆசை நாகியா அப்படின்ற ஒழுக்கக்கேடான வாழ்க்கைய நீ வாழணும்னு நினைக்கிறியா வசுந்தரா என்று அவளை நேரா பார்த்து கோவமா கேட்டா சிவன்யா. அதை கேட்ட வசுந்தராவோட முகம் அவமானத்துல சுருங்கி போச்சு. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காம, ஹேய் சிவன்யா, இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிறனால தானடி இவ்வளோ திமிரா பேசுற. இதே தாலிய உன் கழுத்துல இருந்து ஒரு நாள் இறக்கி ருத்ரன் கையால இதே தாலிய நான் கட்டிக்கலனா என் பேரு வசுந்தராவே இல்லை என்று சவால் விட்டா. அவ பேச்சில அதிர்ந்து போனா சிவன்யா. வசுந்தராவுக்கு இது போன்ற எண்ணம் எப்படி வந்ததுன்னு அவளுக்கு புரியல. ஆனாலும் அவகிட்ட தன்னோட வருத்தத்தை காட்டிக்காம தலை நிமிர்ந்தபடி பேசினா. இங்க பாரு வசுந்தரா, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. எனக்கு ருத்ரன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் என்னை தவிர வேற எந்த பொண்ணையும் தொடமாட்டாரு என்று கோவத்தோட சொன்னவ அடுத்த வினாடியே வெளியில போனான். அவ பேசி போனதை கேட்ட வசுந்தராவுக்கு தலையே சுத்துச்சு. ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறா என்று மனசுல வன்மத்தோட நினைச்சா. இருடி, உன்னை வச்சுக்கிறேன் என்றவள் இவளை பழி வாங்காம விடக்கூடாது. இந்த வீட்டை விட்டு அவளை வெளியில அனுப்பலனா என் பேரு வசுந்தராவே இல்லை என்று தனக்குத்தானே சபதம் பண்ணிக்கிட்டா. வெளியில வந்த சிவன்யாவுக்கு உடம்பு கைகாலெல்லாம் நடுங்குச்சு. என்னவோ ஒரு தைரியத்துல ருத்ரன் தன்னை தவிர வேற யாரையும் தொடமாட்டாருன்னு சவால் விட்டுட்டு வந்தா. ஆனா ருத்ரன் தன்னை காதலிச்சால் அல்லவா அது நடக்கும். தன்னையே விரும்பாத ஒருத்தன் தன்னை மட்டும்தான் தொடுவான் அப்படின்னு பேசுறதெல்லாம் சினிமா டயலாக் போல இருந்தது சிவன்யாவுக்கு. ஆனாலும் மனசை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று நினைச்சபடி மறுபடியும் வெண்பாவோட அறைக்குள்ள போய் உட்கார்ந்தா சிவன்யா.